ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கோவக்காய் பொரியல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கோவக்காய் பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேனில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 10 போல் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் நல்லா வாசனை வரணும். அந்த அளவுக்கு வறுத்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்லேயே கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கோவக்காய் சேர்த்துக்கலாம். கோவக்காய் இந்த அளவுக்கு தின்னாக ஸ்லைஸ் பண்ணணும். உங்களால் எவ்வளோ தின்னாக ஸ்லைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும். இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். அப்போ தான் கோவக்காய் நல்லா வேகும். நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ இந்த கோவக்காவை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பேனில் இருக்க எண்ணெயே போதும். இதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியட்டும். இப்போ ஒரு 3 பல் பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் 1/2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் வதக்கி வச்ச கோவக்காவை இதோடு சேர்த்துக்கலாம். கோவக்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பொடியையும் சேர்த்துக்கலாம். வேறு எந்த மசாலாவும் வேணாம். பொடி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வதக்கி விடுங்க. இது நல்ல முருகலாக இருக்கும் சாப்பிடவே. பாருங்கள், மசாலாலாம் நல்லா சேர்ந்து கோவக்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியே பொரியலாகவும் சாப்பிட்லாம். இல்லைன்னா நல்லா சூடான சாதத்தை இதோட போட்டு நல்லா கிளறி சூப்பரான கோவக்காய் சாதமாகவும் சாப்பிட்லாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இதை நல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. அவ்வளோதான், செம சூப்பரான கோவக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸ்லாம் கட்டி கொடுங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.